திருவோத்தூர். அங்கதான் வேதத்தை சுவாமி சொன்னாரா, பிள்ளையார் கேட்டாராம். அந்த ஊர்ல ஞானசம்பந்தர் வர்றார். வந்தபோது ஒரு சிவனடியார் ஓன்னு அழுதுகிட்டு இருந்தார். ஏன்பா அப்படி அழுகுறீங்கன்னு கேட்டாரா ஞானசம்பந்தர். இல்லை சாமி, நான் ஆசையா 2 பனைமரம் வளர்த்தேன். அந்த பனைமரம் சித்திரை மாசம் வெயில்ல வந்தா காய்க்கும் நினைச்சேன். அடியாருக்கு நொங்கு, பதனி, விசிறி மட்டை எல்லாம் செய்யலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனா இந்த மரம் பெண் பனைன்னு நினைச்சா ஆண் பனையா மாறி போச்சு, காய்க்காத மரமா போச்சே சுவாமி. இதை கெட்டவர்கள் சமணர்கள் பார்த்து சமணர்கள் கேலியும் கிண்டலும் பண்றாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டார்கள் அந்த அடியார். ஞானசம்பந்தர் பார்த்தார். உடனே ஒரு பதிகம்